எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ற மைண்ட் செட்ல இல்லைங்க. நான் ஆக்சுவலா ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசர்ஸ், பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸை மட்டுமே பார்த்து அதுல ஹைப் ஆகி இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி கேரளால வெறும் 18 வயசுள்ள ஒரு சின்ன பொண்ணு ஸ்ரீநந்தான் ஒரு பொண்ணு யூடியூப், இன்ஸ்டாகிராமு, அப்புறம் யூடியூப்ஸ்ல வர டயட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணி உயிர் இழந்துட்டாங்க, செத்துட்டாங்க. அது என்ன டயட், எப்படிப்பட்ட டயட் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்றத நான் சொல்றேன். தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாகவும், ஒரு ஃப்ரெண்டாகவும், ஒரு நண்பனாகவும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். யூடியூப்ல சொல்ற டிப்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடி டைப்ஸ் இருக்கு. வாட்டர் பாடி, மஸ்குலர் பாடிஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட்டும் டயட்டும் ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுல ஃபாலோ பண்ண டயட்டு வெறும் வாட்டருங்க, சுடு தண்ணி, எந்த ஒரு ஃபுட்டும் எந்த ஒரு இதுவும் இன்டேக்கும் இல்லாம வெறும் தண்ணிய, சுடு தண்ணிய மட்டுமே எடுத்து இந்த மாதிரி உயிர் பிரிஞ்சிருக்கு. கேரளால இருக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, வெயிட் கம்மியாகிறத பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவங்க அதை பார்த்துட்டு கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட்டு இல்லை, பொண்ணுக்கு ஃபுட்டு கொடுங்க, நல்ல ஃபுட்டு எடுத்து கொடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க, அதை சாப்பிட்டாலே உடம்பு நல்லாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க அம்மா அப்பா கேர் பண்ணி நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு வீடியோஸும் இன்ஸ்டாகிராம்ஸும் சோசியல் மீடியாத்தில் அடிக்ட் ஆகி இல்லை நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது தான் நல்லதுன்னு நினச்சி வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு இப்ப இந்த மாதிரி உயிரை இழந்துருச்சு. உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யூடியூப்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் பார்க்கறது மட்டும் கிடையாதுங்க. அவங்க அந்த சொல்றது அவங்களோட ஃபாலோ பண்ணதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்களோட பாடி டைப்புக்கு, உங்களோட ஸ்டெமினாவுக்கு, உங்களோட பவருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் சரி, டயட்ஸாக இருந்தாலும் சரி அதை பண்ணணும். என் பாடி டைப்புக்கு, என்னோட ஸ்கின் டைப்புக்கு நான் 10 முட்டை எடுக்கிறேன்னா உங்களால் அந்த 10 முட்டையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருங்க. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் அப்படியே பண்ண முடியாது. உங்கள் மாஸ்டர்ஸ் சொல்றத நீங்கள் கேளுங்க. அவங்க உங்க வெயிட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுக்க சொல்லுவாங்க. இந்த வெயிட்டுன்னு ஒன்று வருது. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது, இந்த சாட் ஜிபிடியில் பார்த்துட்டு என் வெயிட்டுக்கு எத்தனை கிராம்ஸ் இருக்குன்றத சொல்றது, அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. போங்க, ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 3 மாசம் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணுங்க, எந்த ஒரு டயட்டும் இல்லாம. உங்க பாடி அதுக்கு செட் ஆகட்டும். டயட்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, அதுவே ஒரு பெரிய டயட். இந்த மாதிரி உயிர் இழப்பை தவிர்க்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் பார்த்து பிளைண்டா பண்ணாதீங்க. உங்க மாஸ்டர்ஸ் அது இல்லாம அவங்க சொல்றதை கேளுங்க. ஒர்க் அவுட்டும் சரி, டயட்டும் சரி, அவங்க சொல்றதை கேட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம தடுக்கலாம். அந்த பொண்ணுக்கு நாள்ந்த அனுதாபங்கள் வீடியோல உங்களுக்கு யூஸா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேர் பண்ற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம பாய், நான் உங்கள் விக்கி.